ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ولم يؤقر كبيرنا رواه الترمذي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக, எம் பாவங்களை மன்னித்தருள்வானாக. புனிதமான ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அந்த ரஹ்மான் நாளை சுவர்க்கத்திலும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு பல நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். எதை நினைத்து பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதை தவிர வேறொன்றும் கிடையாது. எல்லாமே அல்லாஹு தஆலா எம் வாழ்க்கையில் தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே பின்வருமாறு கூறுகின்றான். அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹு தஆலா உங்களை படைத்திருக்கின்றான். பலகீனத்திற்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் வலுவையும் அல்லாஹு தஆலா தந்தான். அந்த பலத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா உங்களை பலகீனமிக்கவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகின்றான். ثم جعل من بعد قوة ضعفا. நல்ல உடற்பருமனோடு நல்ல உடற்பலத்தோடு இருந்ததற்கு பிறகு
நீங்கள் மீண்டும் பலகீனமான நிலைமைக்கு நீங்கள் ஆளாகி விடுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அந்த பலகீனம் வந்ததற்கு பிறகு ஷைபா, உங்களுடைய கருப்பு முடிகள் நரையாக ஆகிவிடுகிறது. இந்த நரையை தருவதும் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யஹ்லுகு மா யஷா, அவன் எதை விரும்புகிறானோ அப்படி படைப்பான். அவன் ஹாலிக், படைப்பாளன், படைக்கக்கூடியவன், சிருஷ்டிக்க கூடியவன். எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி படைப்பான். 2 கண்களை கொடுக்க வேண்டிய அல்லாஹ் சில நேரங்களில் அந்த கண்களை இல்லாமலாக படைத்து அல்லாஹ் குருடர்களாக அல்லாஹ் வாழ வைப்பான். 2 செவிப்புலன்களை கொடுத்த அல்லாஹ் அதன் மூலமாக செவிமடுக்க முடியாத செவிட்டையும் அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான். கால்களிலும் கைகளிலும் அல்லாஹு தாலா அங்கவீனத்தையும் அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். இது எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நிஅமத்துக்களையும் நாங்கள் இந்த உலகத்திலே பெற்று வாழ்கின்றோம். இவை எல்லாம் அல்லாஹ் தந்த எங்களுக்கு நிஅமத்துக்கள், அருட்பாக்கியங்கள். எனவேதான் யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அப்படியே அவன் விரும்பிய பிரகாரம் மனிதனை படைப்பான். வஹுவல் அலீமுல் கதீர், அவன் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன். யாரை எப்படி படைக்க வேண்டும் என்ற அறிவாற்றல் அவனுக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மேற்கூறிய வசனம் எதை எங்களுக்கு சொல்லுகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் மேலோட்டமாக விளங்கி இருப்பீர்கள். ஒரு தனி மனித வாழ்க்கையில் 3 கட்டங்கள் உண்டு. குழந்தை பருவம், வாலிப பருவம், 3வது வயோதிக பருவம். இந்த 3 கட்டங்களையும் தான் அல்லாஹு தஆலா இப்படி எங்களுக்கு சொன்னான். குழந்தை பிறந்தவுடன் பலகீனமான நிலையில இருக்கிறது. தாய் தகப்பனுடைய உதவி, ஆதரவு அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. அந்த பிள்ளை மடியிலிருந்து, தாயுடைய மடியிலிருந்து கீழிறங்கி தவழ்ந்து எழுந்து 8 எட்டுக்களாக நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து வாலிப வயதை அடைகிற போது அந்த பலகீனத்திலிருந்து அந்த பிள்ளை நல்ல வலுவை, நல்ல உடல் சக்தியை, பருமனை பெற்றுக் கொள்கிறது. அந்த வாலிப பருவத்தில் அந்த பிள்ளைக்கு யாருடைய உதவியும் தயவும் தேவைப்படாது. அந்த வாலிப வயதை கடந்து சென்று விட்டால் வயோதிபம் வந்துவிடும். அந்த வயோதிபத்தில் குழந்தைக்கு எவ்வாறு பெற்றோர்களுடைய மற்றவர்களுடைய ஆதரவு உதவி தேவைப்பட்டதோ அதே போல அந்த வயோதிப நிலையிலும் மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஆனால் குழந்தை பருவமும் வயோதிப பருவமும் மற்றவர்களுடைய தயவோடு ஒத்தாசையோடு வாழ வேண்டிய ஒரு பலகீனமான பருவம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது உண்மையா இல்லையா என்பதை நாங்கள் நாளாந்த வாழ்க்கையின் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பருவம் இருக்கிறது, கூவா, நல்ல உடற்சக்தி. அதுதான் வாலிபம். நல்ல உடற்பருமனோடு, நல்ல தெம்போடு, நல்ல சக்தியோடு வாழுகின்ற பருவம். அது யாருடைய தயவும் தாட்சியமும் உதவியும் யாருக்கும் அந்த வாலிப பருவத்தில் தேவைப்படுவது கிடையாது. அதனால்தான் ஒரு தனி மனித வாழ்க்கை 3 கட்டங்களாக உள்ளன. ஒன்று குழந்தை பருவம், 2வது வாலிப பருவம், 3வது வயோதிப பருவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனிடத்தில் 4 கேள்விகளை கேட்பான். ரொம்ப முக்கியமான கேள்விகள் அது. அதற்கெல்லாம் பாடமாக்கி போய் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நடைமுறை வாழ்க்கை, பிராக்டிக்கல் லைஃப்ல நாங்க வாழ்ந்தால் மாத்திரமே அதற்கு பதில் சொல்லலாம். எதை போல சக்கராத்துடைய நேரத்தில் யார் ஒருவர் கலிமாவை சொன்னாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மஸ்ஜிதில் இருக்கின்ற நம் அனைவருக்கும் கலிமா தெரியுமா தெரியாதா? எல்லோருக்கும் தெரியும். என்ன தைரியம் இருக்கிறது அந்த இறுதி மூச்சும் போது உறுதி பேச்சாக அந்த கலிமாவை நாம் சொல்லுவோம் என்பதில் என்ன உறுதி இருக்கிறது? எல்லோருடைய உள்ளத்திலும் மனப்பாடமாக்கி வைத்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையை அந்த கலிமாவின் பிரகாரம் யார் ஒருவர் வாழ்கின்றாரோ அவருக்குத்தான் அந்த கலிமா, அவர் எப்போது நடைமுறையில் அதை பிரயோகித்தாரோ, பின்பற்றினாரோ, அதன்படி வாழ்ந்தாரோ அவருக்குத்தான் அந்த கலிமா அவருடைய இறுதி மூச்சிலே அவருக்கு பயனளிக்கும். இதே போலதான் நாளை மறுமையுடைய வாழ்விலே அல்லாஹு தஆலா 4 கேள்வி ஒரு அடியானிடத்திலே கேட்க இருக்கிறான். அதில் ஒன்றுதான், உனக்கு நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்து ஆயுளை அல்லாஹ் உனக்கு நான் தந்திருக்கிறேன், அந்த ஆயுளை நீ எப்படி பயன்படுத்தினா என்ற கேள்வி. அந்த ஆயுளில் ஒன்றுதான்
உனக்கு வாலிபத்தை தந்தேன், அந்த வாலிபத்தை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்ற கேள்வி. அல்லாஹு தஆலா குழந்தை பருவத்தை பற்றி நாளை மறுமையில எங்களிடத்தில் யாரிடத்திலும் கேள்வி கேட்க மாட்டான். வயோதிப பருவத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா நாளை கியாமத்தில் எங்களிடத்திலே கேள்வி கேட்க மாட்டான். உனக்கு 70 வயது வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கை தந்தேன், நீ அந்த வயோதிபத்தில் முதிய பருவத்தில் நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி சந்தேகம் இல்லாத கேள்வி, உனக்கு நான் வாலிபத்தை தந்தேன், வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினாய். அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் 7 மனிதர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி லா தில்ல இல்லா தில்லு. 7 மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அதில் ஒருவர் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் அந்த வாலிபத்தை பயன்படுத்தி சமய விவகாரங்களில் ஆர்வம் காட்டுகின்றார், மார்க்க விடயங்களில் இபாதத்துடைய வணக்க வழிபாடுகளில் அதிக ஆர்வம் காட்டி அல்லாஹ்வோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். வாலிப பருவம். இன்னும் ஒன்று இருக்கிறது, சமூக விவகாரத்தில் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்கின்றார். மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், குடும்பத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும், என் மஹல்லா வாசிகளுக்கு என் வாலிபத்தால், என் சக்தியினால், என் பொருளால், என் புத்தியினால் என்ன செய்யலாம், சமய சமூக சேவைகளில் ஒருவர் ஈடுபடுகிறார். இப்படியான ஒரு வாலிபர் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த கேள்விக்கு நல்ல முறையிலே பதில் சொல்லுவார். ஆக வாலிபத்தின் மூலமாக, வாலிப பருவம் என்பது நாளை அர்ஷுடைய நிழலை ஒரு அடியானுக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு சக்தியாக திகழ்கிறது இந்த வாலிப பருவம். குழந்தை பருவத்தை கடந்து வாலிப பருவத்தை கடந்து செல்லுகிற போது வருவதுதான் 3வது கட்டம், வயோதிப பருவம். இந்த வயோதிபத்திலும் 2 வகையான வயோதிபம் இருக்கிறது. ஒன்று தன் வேலையை தானாக செய்யக்கூடிய வயோதிபம். 68 வயதாக இருக்கும், 74 வயதாக இருக்கும், தன் வேலையை தானாக செய்து கொள்ளுவார். அது மலசலம் கூடு சென்று வருவதாக இருக்கலாம், குளிப்பதாக இருக்கலாம், தனக்கு தேவையான உண்ணல் பருகளுடைய விடயங்களாக இருக்கலாம், ஏன் 78 வயதிலும் 5 நேர தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்து செல்வதாக இருக்கலாம். தன் வேலையை தானாக செய்யக்கூடிய வயோதிபம். அந்த வயோதிபத்தில் இன்னுமோர் பருவம் இருக்கிறது, தன் வேலையை தன்னால் செய்ய முடியாத பருவம். மற்றவர்களுடைய தயவு தேவை, மனைவியுடைய தயவு, பிள்ளைகளுடைய உதவி தேவை. ஒரு சொட்டு தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் மற்றவர்கள் கொண்டு வந்து பருக்க வேண்டும். மலசல கூட தேவைக்கு செல்வதாக இருந்தாலும் யாருடைய தயவு தாட்சண்யம் கைபிடித்து கொண்டு போய்த்து விட வேண்டும், விட்டாலும் கழுவி விட வேண்டும். குளிக்க அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். அவர்களுடைய நகங்களை வெட்டி கொள்வதற்கு பிள்ளைகள் முன்வர வேண்டும். அவர்களை நாளாந்தம் அவர்களை குளிப்பதற்கு வசதிகள் வாய்ப்புகள் செய்து கொடுக்காவிட்டாலும் வெள்ளிக்கிழமையிலேயாவது அந்த வயோதிபர்களான பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு அந்த குளிப்பையாவது நாங்கள் குளிப்பதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும், அந்த உதவியை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகும் அதே போல 5 நேர தொழுகைக்கு பிறகு முக்கியமான ஒரு துஆ ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், நீண்ட நெடிய ஆயுளை எனக்கு தந்து நான் என் வேலையை செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாகுவதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். இது ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் இந்த சுவரிலே ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துஆவாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. கீழ்மாடியில இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்ததற்கு பிறகு ஒரு நிமிடமாவது அந்த துஆவை ஓதிவிட்டு செல்லுவோம். எம் எதிர்காலத்தை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்கள். அந்த நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கேட்டால் போதாதா? 5 நேர ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்தவுடன் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், ஓத வேண்டிய அதுகார்களை ஓதுவார்கள். அதற்கு பிறகு இதை கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்து? மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர்,
என் நிலைமையா அல்லாஹ் மாற்றப்படுவதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். 80 வயதாக இருக்கும் 8 மாத பிள்ளை செய்கிற வேலையை செய்வார். அதுக்கு சாலிஹான பிள்ளைகளை நாம் வளர்த்து விட்டால் அந்த பிள்ளை முகம் சுளிக்காமல், மூக்கை பொத்தாமல், சீறி பாயாமல் அந்த தாய் தகப்பனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவார்கள், பொறுமையோடு செய்வார்கள். நுஅமான் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுஅமான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அந்த சஹாபியை கட்டி அணைத்து முஆனகா செய்து சொன்னார்கள், சுவர்க்கத்தில் நீங்கள் நடந்து செல்லுகின்ற உங்களுடைய காட்சியை நான் மனாவில் கனவில் கண்டேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபி ஆச்சரியப்பட்டார், நபியே நாயகமே, நான் சுவர்க்கத்தில் செல்வதை நீங்கள் கனவில் கண்டீர்களா? ஆமாம், நான் அப்படி என்ன அமல் செய்திருக்கிறேனோ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயோதிபர்களான முதியவர்களான உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கவனிப்பதற்கு அல்லாஹ் தந்த கூலி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வயோதிப நிலையில் இருக்கின்ற பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, பேணுகின்ற பிள்ளைகள் கண்ணியமான மௌத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துவான், அவர்களுக்கு மூதேவித்தனமான கெட்ட மௌத்து வராது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் சூஇல் கிபர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதுகின்ற ஜிக்ர்களிலே, துஆக்களிலே ஒன்றுதான் மற்றொன்றுதான் இந்த துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் சூஇல் கிபர். கெட்ட வயோதிபத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. யாருக்கெல்லாம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் வீட்டிலே இருக்கிறார்களோ, சாலிஹான அந்த பிள்ளைகள் அந்த கண்ணியமான பெற்றோர்களுடைய பணிவிடைகளை முகம் கோணாமல், பாரமாக நினைக்காமல், சுவர்க்கத்தின் பாக்கியமாக நினைத்து அவர்களுக்கு காரியமாற்றுங்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து விடுங்கள். உன்னத சுவன பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அவருடைய காலடியிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு அழகிய பொறுமையை கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வயோதிப நிலை வந்துவிட்டால் கருப்பு முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிக்கும். தலைமுடியாக இருக்கலாம், தாடியாக இருக்கலாம், கருப்பு நரையாக ஆகிவிடும். அந்த நரை முடியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரும் அதை பிடுங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அது முஃமினுக்குரிய அடையாளம் என்று சொன்னார்கள். நரைமுடி உங்களுக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரைமுடி சமூகத்தில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரும் என்று சொன்னார்கள். நரைமுடியை யாரும் பிடுங்காதீர்கள். அந்த நரையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு மதிப்பையும் கண்ணியத்தையும் மாண்பையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். என்ன? நரைமுடியை பிடுங்க வேண்டாம் என்று தடுத்ததாக திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. பெரியோர்களுக்கு அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை நாம் காணுகிற போது, என் வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் அவரை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியோர்களுக்கு மரியாதை செய்யுங்கள், முதியோருக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாக நாம் இரக்கம் காட்ட வேண்டும். நாம் பெற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இரக்கம் காட்டி அவர்களை கொஞ்சி விளையாடி முத்தமிட்டு எங்களுடைய மடியிலும் எங்களுடைய தோளிலும் எங்களுடைய நெஞ்சகத்திலும் நாம் அணைத்துக் கொள்ளவில்லை என்றால் வேறு யார் என் பிள்ளைகளை அணைக்கப் போகிறார்கள்? பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துங்கள்.
பிள்ளைகளை அரவணையுங்கள், கட்டி அணையுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சிறுவர்களோடு நடந்திருக்கிறார்கள், பெரியவர்களுக்கு எப்படியெல்லாம் மரியாதை செய்திருக்கிறார்கள். பெரியோர்கள் முதியவர்கள் என்றால் முதலிடத்தில் இருப்பவர்கள் எம்மை பெற்று வளர்த்தி எம்மை ஆளாக்கி எம்முடைய பெற்றோர்கள். மரியாதை செய்ய வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் உரத்து பேசக்கூடாது. அவர்களுடைய உள்ளம் நோகும்படியாக எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத் தந்தவர்களே அவர்கள் தானே. பேசுவதற்கு சொல்லி தந்த பெற்றோர்களுக்கு எங்களுடைய பேச்சாற்றலை கொண்டு அவருடைய வாயை அடைத்து விடக்கூடாது. பெற்றோர்களுடைய உள்ளத்தை எங்களுடைய சொல்லால் அவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் புண்படுத்தி விடக்கூடாது. முதல் நிலையில் நாங்கள் மரியாதை செய்வதற்கு தகுதியானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். அடுத்த நிலையில் இருப்பவர்கள் எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்கள், ஓதி தந்த உஸ்தாதுமார்கள், ஆலிம்கள், உலமாக்கள். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், மனிதன் மதிக்க வேண்டும். மனிதனாக இருந்தால் அவன் மதிக்கப்படுவதற்கு தகுதியானவன். மரணித்த ஒரு ஜனாசா, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஜனாசா செல்லுகின்ற போதே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்த மரியாதை செலுத்தினார்களே. சஹாபாக்கள் கேட்டார்கள், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மையத்து போகிறது, அவனுக்கு எழுந்து நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா? அலைஸ நஃப்ஸன், அது ஒரு ஆத்மா இல்லையா? அவன் ஒரு மனிதன் இல்லையா? அவன் ஒரு உம்மாவுக்கு தாய்க்கு பிறந்த பிள்ளை, ஒரு மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு தகப்பன். அவனை இழந்து அவனுடைய மனைவி அழுவாளா இல்லையா? அவனுடைய பிரிவினால் அவனுடைய பிள்ளைகள் அழுவார்களே, அவனுடைய பிரிவினால் அவனுடைய தாய் அழுவாளே, மகனை பிரிந்து விட்டேன் என்று. ஒவ்வொருவருக்கும் சுய கௌரவத்தை தனித்தனியாக கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதிக்க வேண்டும், சமூக தலைவர்களை மதிக்க வேண்டும். சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடியவர்கள், சமூக சேவையாளர்கள் யாராக இருக்கலாம், மதிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்றாற் போல மதிக்க வேண்டும். ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்துக்கு ஏற்றாற் போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனை மதிக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே கணவனுக்கு முன் வரிசையில இடம், தலைக்கு மேலால் மரியாதை, காணும் இடமெல்லாம் பல பேர் முன்னால் பின்னால் சல்யூட் அடிப்பதற்கு தயார். அதற்கு ஏற்றாற் போல ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுடைய சமூக அந்தஸ்தை விளங்கி வீட்டிலே மரியாதை கொடுக்க வேண்டும், அந்தஸ்து கொடுக்க வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய கணவனுடைய பிள்ளைகளுடைய தகப்பனாகிய உங்களுடைய அந்தஸ்து சமூகத்தில் எவ்வளவு என்பதை ஒரு மனைவியானவள் தாயாக இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில பெண்கள் கணவனை விட அறிவினால், திறமையினால், செல்வத்தால், செல்வாக்கினால் மேம்பட்டிருப்பார்கள். கணவனை விட மனைவியானவள் உயர்ந்தவளாக இருப்பாள். அந்த நிலையை அறிந்து கணவன் அந்த மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்கிற போது 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். 9 மனைவியினுடைய திறமைக்கு ஏற்றாற் போல அவர்களை வழிநடாத்தினார்கள். மதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை மதித்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால் தான் சொன்னாங்க, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய பாட்டன், வாப்பாவின் வாப்பா, தாயின் தகப்பன், தாயின் உம்மா, தகப்பனின் உம்மா, எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன? அவர்களை எந்த அளவுக்கு நாங்கள் மரியாதையோடு பார்க்க வேண்டும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வயோதிப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இன்று மரியாதை செய்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் அந்த வயோதிப நிலையை நீங்கள் அடைகிற போது எவ்வாறு பெரியோர்களையும் முதியவர்களையும் நீங்கள் மரியாதையோடு பராமரித்தீர்களோ
உங்களையும் அல்லாஹு தஆலா அந்த வயதுக்கு வர செய்து உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடிய நல்ல மக்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரியோர்களாக இருக்கின்ற அந்த மூத்தவர்கள் இன்று வீடுகளிலே மதிக்காத ஒரு நிலைமையை சமூகத்திலே பார்க்கிறோம். பிள்ளையே மதிக்காத போது பேர பிள்ளைகள் எப்படி மதிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? உணவு உட்கொள்கின்ற விடயத்திலே புறக்கணிப்பு, ஆங்காங்கே வெளியிலே போகின்ற போது விட்டு செல்லுகின்ற புறக்கணிப்பு, தங்களுக்கு தேவையான நல்ல ஆடைகளையும் விரும்பிய ஆடைகளையும் விரும்பிய உணவுகளையும் உட்கொள்ளுகின்ற விடயத்தில் நல்ல ஆடைகளையும் அலங்காரமாக அணிகின்ற போது புறக்கணிக்கப்படுகின்ற புறக்கணிப்பு எத்தனை பல. 2 பேர் எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்துவிட்டால் அவர்களை முன் கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு கூட பிள்ளைகளுக்கு விருப்பமில்லாத ஒரு காலம் இந்த காலம். பழுத்த ஓலையை பார்த்து சிறிய ஓலை சிரித்ததாம். உங்களுக்கு வயது ஆகிவிட்டது, உங்களுக்கு சரியா பேச தெரியாது, வரக்கூடியவர்களோடு எவ்வாறு பேசுவது, அவர்களை எவ்வாறு கவனிப்பது தெரியாது. ஆமாம், தெரியாதுதான். அந்த ஒரு காலம் இருந்தது. உன்னை விட அழகாக நான் ஆடை அணிந்திருந்த காலம். அந்த ஒரு காலம் இருந்தது. உன்னை விட அழகாக பல லாங்குவேஜ்களை பேசிய காலம். அந்த ஒரு காலம் இருந்தது. கை நிறைய மடி நிறைய உழைத்து சம்பாதித்து நிறைத்து வைத்திருந்தேன். ஆமாம், உண்மைதான். உனக்கு என்ன அப்படி ஒரு காலம் வராதா என்ன? அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பாலூட்டிய ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா வயோதிப தாயாக பொல்லூண்டி கொண்டு தடியூண்டி கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்த நபி அவர்கள் உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்தார்கள், விரைந்து சென்றார்கள். தன்னுடைய தாயை போல கட்டி அணைத்து கொண்டு அரவணைத்துக் கொண்டு வந்து தான் உட்கார்ந்த இடத்தில் உட்கார வைத்தார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது மக்காவில் 10,000 சஹாபாக்களோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற போது மக்காவில் வாழ்ந்த அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா. மக்கா வெற்றியின் போதுதான் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அபூ குஹாஃபா, அபூ பக்கர் ரலியல்லாஹுடைய தந்தை, நபிகளாருடைய முகத்தை பார்ப்பதற்கும் சலாம் சொல்லுவதற்கும் முசாஃபஹா செய்து கொள்வதற்கும் ஆசையோடு நபிகளிடத்திலே வருகிறார். அவர்கள் வருகின்ற வருகையை கண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், அபூ குஹாஃபா, அபூ பக்கருடைய தந்தையே, நீங்கள் என்னை தேடி வருவதா? எதற்காக இவ்வளவு சிரமம் எடுத்தீர்கள்? நானே உங்களுடைய வீட்டுக்கு உங்களை தேடி வருவதற்கு நான் விருப்பப்படுகிறேன், நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மரியாதை, கண்ணியம், எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள். அதை ஒரு சிறுமையாக பார்க்கவில்லை, அதை ஒரு தரக்குறைவாக பார்க்கவில்லை. தன்னிடத்திலே தனக்காக ஊழியம் செய்த ஒரு மாற்று மத வாலிபன் சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் எல்லையிலிருந்து அவனுடைய வீட்டுக்கு சென்று அவனை சுகம் விசாரித்தார்கள். நபிகளாரே என்னுடைய வீட்டுக்கு வந்து நலம் விசாரித்தார்களே என்ற அந்த நற்குணத்தை கவனித்த அந்த வாலிபன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். எங்களுடைய கடையிலே தொழில் செய்கின்ற ஒரு தொழிலாளி, உழைப்பாளி, எங்களிடத்தில் வேலை செய்கின்ற ஒரு வேலையாள், ஒரு நாள் வரவில்லை, 2 நாள் வரவில்லை, சுகமில்லை என்ற கேள்வி. கடை மூடியதற்கு பிறகு வீட்டுக்கு செல்லாமல் நேரடியாக அவனுடைய வீட்டுக்கு சென்று ஒரு வார்த்தை கேட்டு அவனுக்கு நலம் விசாரித்து அவனுக்கு சில வார்த்தைகளுக்கு அவன் மௌத்து வரைக்கும் உங்களை மறக்க மாட்டானே, என்னுடைய முதலாளி, என்னுடைய பாஸ் என்ற வீட்டுக்கே வந்தார்.
மௌத்து வரைக்கும் மறக்க மாட்டானே. அதே இது மாற்று மத சகோதரனாக இருந்தால், ஒரு முஸ்லிமான முதலாளிக்கு கீழால் நான் வேலை செய்கிறேன், அவர் எவ்வளவு பண்பானவர், எவ்வளவு நட்புணமுடையவர், அவரை போன்ற ஒரு சீதேவியை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை என்று சொல்லுவாரு. அந்த நட்புணம் ஒன்றே போதுமே அவனுக்கு ஹிதாயத்திற்கு வழியாக அமைவதற்கு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செய்யுங்கள், முதியவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொது போக்குவரத்தாக இருக்கலாம், ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் செய்கிறதாக இருக்கலாம், ஒரு பஸ்ல பிரயாணம் செய்ததாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல லைனுக்கு நிக்கிறதாக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல லைனுக்கு நிக்கிறதா இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டாக இருக்கலாம், எங்கேயாக இருந்தாலும் சரி, ஒரு பெரியவர் பின்னால நின்று கொண்டிருக்கிறார், நின்று கொள்வதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு பாதையை கடக்க முடியாத நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு என்னால் கைபிடித்து எவ்வாறு அவருக்கு உதவி செய்யலாம்? சிந்திக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. உங்களுக்கு தெரியாத அந்த சிறு சிறு உதவிகளிலே தான் அல்லாஹ் நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாம் உதயமாகிய போது, தீனுல் இஸ்லாத்தை மக்கள் மயப்படுத்திக் கொண்டிருக்கிற போது, அங்கு வாழ்ந்த ஒரு மூதாட்டி வயோதிக தாய், அந்த முஹம்மதுடைய முகத்தை நான் என்னுடைய கண்களால் கூட பார்க்க கூடாது என்று மக்காவை விட்டே அவருடைய மூட்டை முடிச்சுகளை எல்லாம் சுருட்டி எடுத்துக் கொண்டு தலையிலே சுமந்து கொண்டு அந்த வயோதிக தாய் மக்காவிலிருந்து சென்று கொண்டு இருக்கின்ற காட்சியை பார்த்த நபிகளார் அவர்கள் அந்த வயோதிக தாயிடத்திலே கேட்டார், உங்களுடைய பொதியை மூட்டை முடிச்சுகளை என்னிடத்திலே தாருங்கள், நான் சுமந்து கொண்டு வருகிறேன். அந்த தாய் கொடுத்தாள். நபிகளார் அவர்கள் பலகீனமான மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் எப்போதுமே முன்னின்று உதவி செய்யக்கூடியவர்கள். அந்த உதவிதான் அது. வயோதிக தாய்க்கு உதவி செய்கின்ற நோக்கத்தில் அந்த மூட்டை முடிச்சுகளை வாங்கி நபிகளார் அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். கொஞ்சம் தூரம் நடந்து செல்லுகிற போது நபி அவர்கள் கதை கொடுத்தார்கள். வயோதிக தாயை, எங்கே செல்லுகிறீர்கள் இந்த வெயிலில் மக்காவை விட்டு? அந்த பெண் பேச ஆரம்பித்தாள். முஹம்மது என்ற ஒருவர் வந்திருக்கிறாராம், அல்லாஹ் என்ற ஒரு இறைவனை கொண்டு அறிமுகப்படுத்துகின்றார், நாங்கள் காலாங்காலமாக வணங்குகின்ற இந்த விக்கிரகங்களை, இந்த சிலைகளை வணங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றாராம். என்னுடைய கண்களால் கூட அவரை பார்க்க கூடாது என்பதற்காக என்னுடைய பிறந்தகமான இந்த மக்காவை விட்டு நான் போகின்றேன். அவரை எந்த நேரத்திலும் என்னுடைய கண்களால் நான் பார்க்க கூடாது. அந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடி வாய்க்கு வந்த வார்த்தைகளால் திட்டி தீர்த்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறாள். பின்னால் சென்ற நபி அவர்கள் அந்த மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் சுமந்து கொண்டே செல்லுகிறார்கள். அவள் செல்ல வேண்டிய இடம் வந்த போது சொன்னார்கள், இந்த இடத்தில் இறக்கி வையுங்கள், இந்த இடத்துக்குத்தான் நான் வந்தேன். அவள் தன்னுடைய கையிலிருந்து சில ஹதியாக்களை எடுத்து, இவ்வளவு தூரம் பொறுமையோடு என்னுடைய மூட்டை முடிச்சுகளை சுமந்து வந்தாயே, இதை எடுத்துக்கொண்டு செல் என்று சில ஹதியாக்களை, அன்பு வெளிப்புகளை கொடுத்த போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வாங்க மறுத்தார்கள். திரும்புகின்ற போது அந்த வயோதிக பெண் அந்த வாலிபனிடத்தில், அழகான தோற்றத்தில் இருக்கிற வாலிபனிடத்தில் கேட்டார், நீங்கள் யார் என்று உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தவில்லையே. நான் தான் அப்துல் முத்தலிபுடைய மகன், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத். இவ்வளவு நேரமும் எந்த முஹம்மதை வாய்க்கு வாய் வசை பாடி திட்டி கொண்டு வந்தீர்களோ, சாபமிட்டு கொண்டு வந்தீர்களோ, அந்த முஹம்மது நான் தான். இவ்வளவு நற்குணமுடையவரா நீங்கள்? இவ்வளவு அன்புள்ளவரா நீங்கள்? இவ்வளவு இரக்க பாசம் உள்ளவரா நீங்கள்? யாரோ ஒருவராகி எனக்கு இவ்வளவு மரியாதை, இவ்வளவு கண்ணியம் தருவதாக இருந்தால் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? உங்களுடைய சகோதர சகோதரிகளை எப்படியெல்லாம் அரவணைத்துக் கொள்வீர்கள்? உங்களுடைய முகத்தை பார்க்க கூடாது என்றால் நான் இந்த மக்காவை விட்டு விரண்டோடுகிறேன். இந்த பிரகாசம் உள்ள இந்த முகத்தை பார்க்காத கண்கள் குருடாகி போகட்டும் என்று அந்த வயோதிக பெண் ஷஹாதத்துடைய கலிமாவுக்குள் வந்து சொர்க்கம் சென்ற வரலாறு, இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வயோதிபர்கள் யாராக இருக்கலாம்? எங்களுடைய வீட்டிலே வாழ்வார்கள், அயல் வீட்டுக்காரர்களே வாழ்வார்கள். மரியாதை, மரியாதை என்பது செயலில் மாத்திரமல்ல, சொல்லிலும் இருக்க வேண்டும். அன்பான வார்த்தைகள்,
கனிவான வார்த்தைகள், யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தி விடாத வார்த்தைகள். அது மாற்று மத சகோதரர்களாக இருக்கலாம், எவ்வளவு எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக கூட இருக்கலாம். அநியாயம் செய்யட்டும், பரவாயில்லை. நான் அவனை மன்னிக்கிற போது அந்த ரப் என்னை மன்னிப்பான். ஒரு சஹாபி கேட்டாங்க, நபியே நாயகம், நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், நான் எவ்வளவு காலம் மன்னிக்க? எவ்வளவு மன்னித்தாலும், நான் எவ்வளவுதான் நன்றாக நடந்தாலும் அவன் எனக்கு அநியாயம் செய்கிறான், அவன் எனக்கு தொந்தரவு செய்கிறான். உனக்கு ஒன்று தெரியாதா? நீ மற்றவர்களை மன்னிக்க மன்னிக்க ஒன்ற ரப்பு உன்னை மன்னித்துக் கொண்டே இருக்கிறானே, நீ மன்னித்துக் கொள் என்று சொன்னாங்க. ஏனென்றால் மன்னிப்பவன் அல்லாஹுடைய பண்பை எடுத்திருக்கிறான் என்று சொன்னார். எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு அநியாயம் செய்தாலும், எவ்வளவு பெரும் பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹு தஆலா கஃபார், மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். அதனால் தான் இந்த பூமியில் அல்லாஹ் அவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். யார் ஒருவர் மற்றவர்களை மன்னிக்கிறார், ஒரு கணவன் தன் மனைவியை மன்னிக்கிறார், ஒரு மனைவியானவள் தன் கணவனை மன்னிக்கிறார், பிள்ளைகளை பெற்றோர்கள் மன்னிக்கிறார்கள். எவ்வளவு அநியாயம் செய்தாலும் மன்னிப்பு, அல்லாஹ் என்னை மன்னிப்பான். நீ என்னை மன்னிக்காவிட்டால் என்ன? அந்த ரப்புக்கு நான் நல்லவன். ஒரு நாள் வரும், கண்மூடி சந்தூக்கில் வைக்கப்படுற நாள். யாரெல்லாம் எங்களை தூசித்தார்களோ, திட்டினார்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு சொல்லுக்கு மேலால் அநியாயம் செய்து திட்டி எங்களை எல்லாம் படாத பாடுபடுகின்ற அளவுக்கு கஷ்டப்படுத்தினார்களோ, அந்த நேரம் வருகிற போது உணர்ந்து கொள்வார்கள், ஒரு நல்ல மனிதனை நான் இழிவடைய செய்து விட்டேனே, நோகடித்து விட்டேனே. அவருடைய உள்ளம் நோகும்படியாக ஒன்றா இரண்டா எத்தனை பல வார்த்தைகள், கிண்டலான வார்த்தைகள், எவ்வளவு பல ஊத்த பேச்சுக்களும் அசிங்கமான வார்த்தைகளும் பேசிவிட்டேனே. அவர் ஒரு வார்த்தை என்னை பார்த்து பேசவில்லையே. ஒரு காலம் வரும், உணரக்கூடிய காலம் வரும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போகும்போது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை வருவதை கவனித்து வீட்டு வாசலுக்கு ஓடோடி வருவார்கள். தன்னுடைய தந்தையுடைய நெற்றியிலும் கையிலும் முத்தமிடுவார்கள். தன்னுடைய தந்தை அப்படியே கைபிடித்து அழைத்து கொண்டு சென்று தான் உட்கார்கின்ற இடத்திலே தன்னுடைய உயர்ந்த விரிப்பை விரித்து தன்னுடைய தந்தை உட்கார வைத்து நபிகளார் தன்னுடைய தந்தைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு தந்தை தாயினுடைய வளர்ப்பு அது. எங்களுடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் எங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அந்த பிள்ளைகளை நாம் வளர்த்தால் மாத்திரம்தான் அது கிடைக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வயோதிபர்கள் எம் சமூகத்துக்கு முன்னால் அன்றொரு காலத்திலே ஜொலித்தவர்கள், இன்று நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு பலவாறான தியாகங்களை ஏதோ ஒரு வகையிலே செய்தவர்கள், இன்று அவர்களுடைய பேச்சிலே தெளிவில்லாமல் இருக்கலாம், அவருடைய முகமும் அவருடைய உடம்பும் அழகில்லாமல் இருக்கலாம். அன்றொரு காலத்தில் அவர்கள் அலுவலகத்துக்கு, ஆபீஸுக்கு செல்லுகிற போது, கடைக்கு செல்லுகிற போது, தொழிலுக்கு செல்லுகிற போது எங்களை விட அழகாக ஆடை அணிந்து சென்றவர்கள், அழகாக தெளிவாக பேசியவர்கள். அந்த பெற்றோர்கள், அந்த முதியவர்கள் யாருடைய வீட்டில் நோயாளிகளாக வயோதிப நிலையில் இருக்கிறார்களோ, அதிகமானவர்களுடைய நிலைமை கவனிப்பாரற்ற நிலை, நகம் வெட்டாமல் கூர்மையாக வளர்ந்திருக்கிற நிலைமையை அவதானிக்கலாம். முடிவெட்டாமலும் மீசை தாடியை ஷேப் பண்ணாமலும் கத்தரிக்காமலும் விடுபட்ட நிலையிலே எத்தனை வயோதிபர்கள் கட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். வயோதிப நிலையை அடைந்த அந்த பெற்றோர்கள் வாலிப வயதில் எப்படி அழகாக காட்சி தந்தார்களோ, அதே போல அந்த நிலைமைக்கு வருகிற போது அந்த பெற்றோர்களை, பெரியோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அவ்வாறு கவனித்தால் பல நன்மைகளுக்கு அந்த பிள்ளை சொந்தக்காரனாக ஆகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் பெரியோர்களை மதித்து சிறியோர்களை இரக்கம் காட்டி நல்ல சமுதாயத்தில் வாழக்கூடிய நற்பிரஜைகளாக எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், என் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. என் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ்,
எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. இந்த பள்ளிவாசலுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. இந்த பள்ளிவாசலினுடைய அபிவிருத்தியின் பல்வேறுபட்ட நிலைகளிலும் பலவாறான உதவிகளை யாரெல்லாம் செய்தார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் பரிபூரணமான சவாபை கொடுத்தல்வாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, நல்ல கல்வியலாளர்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ் நமக்கும் நம் நாட்டவருக்கும் எம் சமுதாயத்திற்கும் நம் முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்திற்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்கள் நம் அனைவருக்கும் விமோசனத்துக்குரிய நல்ல காலமாக்கி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.